பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யாத்ராகமம் 33 அதிகாரம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பைக்கில், இந்த காரில், டிவியில், அப்புறம் நம்மளுடைய வீட்டில் கூட செவுத்தில் கூட ஒட்டியிருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ட்டு. ஏசாப்பாவுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுமா? ஆனால் நம்ம ஏசாப்பாவுடைய சமூகத்துக்கு போகிற ஒரு பிள்ளையாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம டைமுக்கு சர்ச்சுக்கு போகிறோமா? இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறோமா? ஒழுங்காக ஆண்டவரை தேடுறோமா? ஒழுங்காக பைபிள் படிக்கிறோமா? ஒழுங்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா? ஏசப்பாவுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்கிறோமா? ஆண்டவருக்கு நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் இந்த வசனத்தை மட்டும் ஒட்டி வச்சிட்டா ஏசப்பாவுடைய சமூகம் நமக்கு முன்பாக வருமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், ஆனால் நீ என் கூட இருக்க முயற்சி எடுத்துன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு போகிறீங்க, எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறீங்க, இன்னைக்கு கூட நீங்கள் மறந்துட்டு தானே போகிறீங்க. ஏசப்பா சொல்கிறார், ஞாபகப்படுத்துறாரு, நீ என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்க மகனே மகளே, நீ திரும்பி என்கிட்ட வான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அப்பா விட்டு ரொம்ப தூரம் போன இளையகுமாரன் அப்பா கிட்ட வந்தார், அப்பா அன்போடு அணைச்சு கொண்டாரு. இன்றைக்கும் ஏசப்பா விட்டு நீங்கள் ரொம்ப தூரத்தில் போயிருக்கீங்க, ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, மறுபடியும் மகனே என்கிட்ட வா, நான் உன்னை அன்போடு அணைத்து கொள்கிறேன், உன் பாவத்துக்கு மன்னிப்பு தரேன், உனக்கு ஒரு விடுதலை தரேன், நீ எங்கே தோத்தியோ அங்கே உன் வெற்றியின் பாதையை உங்களை கொண்டு போக போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல் இருக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.